என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட எசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பைசன் படத்தோட அடுத்த சிங்கிள் விட்டுருந்தாங்க, அதான் பார்க்க போகிறோம். ஒருவேளை சவுண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லோரும் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஏன்னா காப்பிரைட் போன பாட்டுக்கே விழுந்துச்சு, அதான் போட முடியல. இது வருதா என்னன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, இப்போ வீடியோ பார்க்கலாமா? ஓகே. ஓ, அந்த காலத்தில் அந்த மஞ்சள் லைட்டு தான் போட்டிருப்போம். யூஸ் பண்ணுறது இப்போ கம்மியாயிடுச்சு. கம்மியாப்பா, யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. மேபி வில்லேஜ் சைடில் இருக்கும். அறிவு இவர் தானே வேடனா? ஏதோ இது இப்போ ஏதோ கேஸா கூட ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, வேற வாயிடா பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா நீ ஆட்டங்காத. அடைச்சி வச்ச கூண்டு இப்ப திறக்குது, இடிஞ்சு என்ன பட்டாம்பூச்சி பறக்குது, உயரம் என்ன யாரு இப்ப அளப்பது, நீ பிறந்து வந்த ஏக்கம் இங்க ஏக்கம் இங்க ஏக்கம் இங்க பரம்பரை. நல்லா இருக்கு, வாய்ஸ் வந்து செம்மையா இருக்கு. குரு விக்ரம் வேற பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மோட்டிவேஷன் சாங் மாதிரி தான் இருக்கு. போலீஸா ஆர்மியா தெரியல. உன்னதான் வாடா, உனக்கு காலமாடம் கதை சொல்றேன் வாடா. உன்னதான் வாடா, ஒரு கொம்பு மாடம் கதை சொல்றேன் வாடா. வாடா தனுஷ் மாதிரி இருக்கு. வரைஞ்சனால தயாராகிட்டு இருக்கேன். காட்டுக்குள்ள ஒத்தையில போறவ
சூப்பரா இருக்கு அந்த கொம்பு கரெக்டா. செமையா இருக்கு. நல்லா இருக்கு. பைசான் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே நாங்க பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அது வந்து கிட்டத்தட்ட லவ் ஃபெயிலியர், அவங்க லவ்வரை விட்டு அவங்க லவ்வருக்கு வேற ஏதோ கல்யாணம் நடக்கிறது, அந்த பாட்டுலயே அதை கன்வே பண்ணிட்டாங்க இப்படிதான் ஆகப்போகுதுன்னு. இந்த பாட்டு பார்த்தா ஃபுல்லா மோட்டிவேஷன் பாட்டா இருக்கு. இது அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட லவ் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கைக்கு ஏதோ சண்டைக்கு தயாராகிறா. சண்டைக்கு தயாரா, அதான் அப்படி கூட இருக்கும். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, இது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆமா. ஆனா துருவ் விக்ரம்க்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு புதுவான, அவரை பார்க்கறதே வித்தியாசமா இருக்கு. பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. அவர் மாதிரியே இல்ல. அந்த சாக்லேட் பாய் மாதிரியே இருந்தாரு. கிராமத்தால் ஒரு ஆள் இருந்தா அப்படி இருக்கும். அந்த இந்த மொட்டை மாதிரிலாம் புதுசு மொட்டை புதுசா அடிச்சு முடி நடிக்கணும். முளைச்சு அந்த மாதிரி ஒரு இதுல இந்த இருக்காரு. மாதிரி கெட்டப்லாம் எடுத்து பண்ணும்போதுதான் கொஞ்சம் தெரிய தெரியல, ஆரம்பிக்கும். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங் பயங்கரமா பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்